ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி சினி அப்டேட்ஸ். ஸோ கார்த்திகை தீபம் சீரியலில் வந்து பார்த்தீங்கன்னா மேபி நெக்ஸ்ட் வீக் ப்ரொமோவில் ஏற்காடு ட்ராக் இருக்கிறதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் மேரேஜ் முடிஞ்சிடுச்சு இல்லையா. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தப்பாகவே புரிஞ்சுட்டு இருக்காங்க ரேவதி வந்து கார்த்திக். அது எப்போ மாறும் நமக்கு தெரியல. ஒரு காலத்தில் ரேவதி வந்து கார்த்திகை கரெக்டாக புரிஞ்சுருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பல பேர் சதினால எல்லாத்துக்கும் காரணம் கார்த்திக் தான். கார்த்திக் எனக்கு கல்யாணம் பண்ணுறதுக்காகவே வந்து மகேஷை கடத்தி எங்கள் அம்மா கிட்ட நாடகம் போட்டுட்ருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்களுக்கு பல பேர் சொல்லி அதை நம்பி இப்போ வந்து பார்த்திங்கன்னா கார்த்திக் ரொம்பவே தப்பாக நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ இப்போயுமே அவங்க அம்மாவோட கட்டாயத்தை தான் வந்து சாந்தி முகத்துக்கு அக்செப்ட் பண்ணிட்டு ரூமில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ எங்கள் கழுத்தில் தாலி கட்டினால என்னை உரிமை எடுத்துக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி டைலாக்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. பட் இதில் கார்த்திகை பார்க்கும்போது தான் பாவமாக இருக்கும். அவர் எவ்வளோ சொல்ல ட்ரை பண்ணுறாரு, பட் அதை அவங்க வந்து புரிஞ்சிக்கவே இல்லை. நல்லா நடிக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எப்பேற்பட்ட மனுஷன் அவர் வந்து இப்படி பேசிகிட்டு இருக்கீங்களே, ஒரு நாள் நீங்கள் வருத்தப்படுவீங்க ரேவதி அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. பட் எனிவேஸ் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீ என்ன பண்ணுறீ, எனக்காக நீ ஏதாவது பண்ணணும்னு நினச்சா மகேஷ் எப்படி தான் கடத்தி வச்சுருன்னு எனக்கு தெரியும், கொண்டு போயிட்டு அவங்க அன்னிக்கிட்டே சேர்த்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் கடத்துலன்னு சொல்லுறாங்க, பட் அவங்க வந்து புரிஞ்சிக்கவே இல்லை. பட் இந்த இடத்துல கடத்திருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சாமுண்டீஸ்வரி தான். பட் இது வந்து யாருக்குமே தெரியாது. ஆனால் பட் வில்லன் கேங்கில் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால் அவங்க அண்ணியை போய் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்தா கண்டிப்பாக சாமுண்டீஸ்வரி விசாரிப்பாங்க, கண்டிப்பாக உண்மைகள்லாம் வெளியே வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் நம்ம கார்த்திக் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கும் தெரியாமல் போலீஸ்கிட்டே விசாரிக்க சொல்லி வந்து ஃபோட்டோலாம் கொடுத்துருப்பாங்க. பாட்டி கொடுத்த அந்த பால்னால கார்த்திக் ரேவதிக்கு நல்லது நடந்ததோ இல்லையோ, இன்னொரு மாப்பிள்ளைக்கும் மாமனாருக்கும் நல்லது நடந்திருக்கும் போல். ஸோ அதுவுமே வந்து சீன்ஸில் காமிச்சிருந்தாங்க. ஸோ மேபி அப்கமிங் வந்து பார்த்தீங்கன்னா மேபி நெக்ஸ்ட் வீக்கில் ஏற்காடுக்கான ட்ராக் வரதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்குது. இந்த வாரம் வந்து அவங்க அம்மாவை கால் பண்ணி வர சொல்லுவாங்க இல்லையா, அபிராமி அம்மாவுமே வராங்க. அது எப்படி கோவில் இருக்கும்போது அழகெல்லாம் கூட்டிகிட்டு வந்தாங்க. ஸோ இப்போ ஒரு சில பேர் சொல்கிறாங்க அவங்களுக்கு வந்து அபிராமி யாருன்னு தெரியாது, அதனால் டேரெக்டாக வருவாங்களா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அப்போ அன்றைக்கே ஃபேஸ் ரிவீல் பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. பட் அன்றைக்கி எதுக்காக மூஞ்சி அழகெல்லாம் குத்திட்டு மூஞ்சில் சந்தனெல்லாம் பூசினாங்க, இப்போ டேரெக்டாக இறங்கி வராங்க, ஒன்றுமே புரியவே இல்லைனா என்னத்தை நோக்கி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு என்ன தோணுச்சு, உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி எப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.